4 வருஷம் ஆகுது இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி. ஆனால் இது வரைக்கும் வரும் 34 வீடியோஸ் எல்லாம் ஏன் இப்போ பெருசாக போஸ்ட் பண்ணுறதுல யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு என்கிட்ட இருந்த ரிப்ளை ரீசன்ஸ், ஸ்டூபிட் ரீசன்ஸ். ரீசன் நம்பர் 1, ஒழுங்காக ஒரு கேமரா கிடையாது. இது என்னோட ஃப்ரெண்ட் முரளியோட ஹெல்ப்பில் புது கேமரா வாங்கி கண்ணில் படுற எல்லாத்தையுமே படம் பிடிப்பு. வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணவனே எரிச்சல் ஆகிற அளவுக்கு. நீ என்னத்தெல்லாம் எடுத்துட்டு வீடியோ எடுக்கிறியா? காரணம் நம்பர் 2, ஒழுங்காக ஒரு ஷூட்டிங் ஸ்பேஸ் கிடையாது. மோஸ்ட்லி இந்த பிளெயின் ஒயிட் பேக்ரவுண்ட் தான். சில வீடியோஸ்க்கு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிடுவேன். டீசெண்டான ஒரு ஜாப்ல இருந்ததுனால பேரண்ட்ஸ் எனக்கு இந்த ரூமை பில்ட் பண்ணி கொடுத்தாங்க. காரணம் நம்பர் 3, நான் ஒரு ஃபுல் டைம் ஜாப்ல இருக்கேன். வீடியோ பண்ணுற அளவுக்கு போதுமான டைம் கிடையாது. ரெசிக்னேஷன் பேப்பர் போட்டு செக் பண்ணுவேன். பெங்களூர்ல இருந்து வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து 7 மாதம் ஆகுது. இந்த 7 மாதத்தில் இது வரைக்கும் ஒரே ஒரு வீடியோ தான். எல்லாத்துக்கும் ஓவர் திங்கிங் தான் காரணம். என்னோட ஓவர் திங்கிங் மூளையை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று லைஃப்பில் சும்மாவே உட்காராத, ஏதாவது பண்ணிட்டே இருன்னு என்ன ஓட சொல்கிற பிரெயின். அது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், இல்லை புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதா இருக்கட்டும், அதை சொல்கிறது இந்த மூளை தான். மறுபக்கம் மொத்தத்தில் நேர்மாறான மூளை. சிலர் அல்லும் பகலும் தெருக்கல்லாயிருந்து அதிர்ஷ்டமில்லை என்று அலட்டிக் கொண்டார். அல்லும் பகலும் தெருக்கல்லாயிருந்து அதிர்ஷ்டமில்லை என்று அலட்டிக் கொண்டார். இந்த 2 மைண்ட் செட்டுக்குள்ளால நடக்கிற சண்டையில் மோஸ்ட்லி டாமினேட் பண்ணுறது லேசி சைடு. அதுக்காக நான் அந்த அளவுக்கு ஸ்மூத் இல்லை ஐட்டம். அதுக்காக நான் ரொம்ப பெரிய லேசி காயெல்லாம் கிடையாது. கொஞ்சம் வீடியோ ஐடியாஸ் அதில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அதை முடிக்க முடியலை. லெட் மீ எக்ஸ்பிளைன். இது என்னோட எக்ஸைட்மெண்ட் ஓவர் டைம் சார்ட். ஒரு புது வீடியோ ஐடியா வருதுன்னா முதல்ல என்னோட எக்ஸைட்மெண்ட் அபோவ் ஆவரேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் ஒர்க் பண்ண இன்னும் நிறைய ஐடியாஸ் வரும். அது கூடவே என்னோட எக்ஸைட்மெண்ட்டும் ஒரு பீக் ஸ்டேட்டுக்கு போகும். என்னோட ஒரு மைண்ட் செட் என்னென்னா, அட்லீஸ்ட் என்னோட கேப்பபிலிட்டிஸ்க்கு நான் பண்ணுற வீடியோஸ் பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஒரு ஐடியா வரும், அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி திரும்ப ஒர்க் பண்ணுவேன். இப்படி ஒரே வீடியோவில் ரொம்ப நாளாக ஒர்க் போயிட்டே இருக்கும். இதனால் என்ன ஆகும்னா, ஃபஸ்ட் கொஞ்ச நாள் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் போக போக எனக்கே ஒரு இன்செக்யூரிட்டி எனக்குள்ளால் வரும். வீடியோ நல்லா வரலையோ, நல்லா இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி. அது போக ஐ ஃபீல் எக்ஸாஸ்டட், போர்ட். அண்ட் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எந்தூசியாசம் கடைசியில் ஆகும்போது 0. இந்த பாயிண்டில் அந்த வீடியோவை நான் டோட்டலாக ஸ்க்ராட்ச் பண்ணிடுவேன். இந்த வீடியோ எப்படி நீங்கள் இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தீங்கன்னு தெரியல. பட் எடிட் பண்ண நானே இதை திருப்பி பார்க்கும்போது ஏதோ டிஸ்கனெக்டாக இருக்க மாதிரியும் ஸ்கிரிப்ட் தெளிவாக இல்லாத மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீலிங். ஒருவேளை இந்த வீடியோவில் ரொம்ப நாளாக நானே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கனால எனக்கு அப்படி ஃபீல் ஆக இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. எனிவேஸ், இந்த வீடியோவோட ரத்தின சுருக்கம் என்னென்னா, எனக்கு ஒரு வீடியோ ஐடியா வருதுன்னா அதில் நான் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸ்டார்டிங்கில் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். கொஞ்ச நாள் போக போக நான் நிறைய நாள் அதிலே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்னா எனக்கே ஒரு இன்செக்யூரிட்டி வரும். ஓகே, வீடியோ ப்ராப்பராக வரலையோ, நல்லா இருக்கோ அப்படிங்கிற ஒரு தாட் அந்த பாயிண்டில் வச்சு அந்த வீடியோவை ட்ராப் பண்ணிடுவேன். இந்த மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் 10 வீடியோஸ்க்கு மேலே ட்ராப் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, வீடியோ நல்லா வருதோ இல்லையோ, என்னோடய எக்ஸைட்மெண்ட் இந்த பாயிண்டில் வரும்போது நான் போஸ்ட் பண்ணியிருக்கணும். அதுதான் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கேன். வீக்லி அட்லீஸ்ட் 2 வீடியோஸ். அந்த அளவுக்கெல்லாம் இன்னும் கான்ஃபிடென்ஸ் வரல. பட் மந்த்லி அட்லீஸ்ட் 2 வீடியோஸ் ஆகுது பண்ணுவேன் அட்லீஸ்ட். பட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் மோர். இந்த வீடியோவை இன்னும் பெர்ஃபெக்ட் பண்ணணும், குற்றம் குறைகளை எல்லாம் சரி பண்ணணும்னு இன்னும் இந்த வீடியோவில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இந்த ஜென்மத்தில் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிவிட மாட்டேன். அதனால்
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சியர்ஸ்.